ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மே 13 அண்ட் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தேசிய அளவில் இடைநிற்றல் விகிதம் எவ்வளவு சதவீதம்? தேசிய அளவில் இடைநிற்றல் விகிதம் 11.5%. இடைநிற்றல் விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து முழுசாக வந்து அவங்களோட ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு ரீசனுக்காக பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து இடைநிற்றல் விகிதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது தேசிய அளவில் 11.5%. இருக்குது. தேசிய சராசரியை விட அதிக இடைநிற்றல் விகிதம் கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்கம் 20%, அருணாச்சல பிரதேசம் 18.3%, கர்நாடகம் 18.3%, அசாம் வந்து 17.5%. தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஆரம்ப கல்வி ஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இடைநிற்றல் விகிதம் வந்து வெகுவாகவே குறைந்து 0 அல்லது 0க்கு விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது நெகட்டிவ்ல தான் வந்து இருக்குது. மற்றபடி வந்து இந்த இடைநிலை பள்ளி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 7% அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த இடைநிற்றல் விகிதத்துக்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை, அதோட வந்து குடும்பத்தோட சூழ்நிலை ஏதாவது வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த இடைநிற்றலுக்கு வந்து மேக்சிமம் வந்து இடைநிற்றலுக்கு வறுமையை தான் வந்து காரணமாக சொல்லுவாங்க. இப்போ அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதன் மூலம் வந்து இந்த இடைநிற்றல் விகிதத்தை எல்லாத்தையும் வந்து குறைக்கலாம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் மேல்நிலைப்பள்ளி மாணவர் சேர்க்கை வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குது? 83.4% இருக்குது. அடுத்து, முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட போதைப்பொருள் தடுப்புக்கான பிரிவு என்ற கோப்பை செயல்படுத்தும் விதமாக முதலில் எத்தனை மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது? 717 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை உள்ள மதுபான கடைகள் எல்லாத்தையுமே வந்து மூடியிருக்காங்க. அடுத்து, சட்டப்பேரவையில் நடைபெற்ற பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு விவரம். மொத்தமாக ஆதரவு தெரிவித்தவங்க வந்து பார்த்தோம்னா 144. நமக்கே தெரியும், நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பார்த்தோம்னா டிவிகே வந்து அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து 108 இடங்களை வந்து கைப்பற்றி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெரும்பான்மைக்கு இடம் வந்து இன்னும் இல்லை அப்படின்றதுனால நமக்கு மொத்தம் வந்து 234 தொகுதிகள் வந்து இருக்கு. 234. அப்போ வந்து மெஜாரிட்டி அமைக்கணும் அப்படின்னா 118 அப்படின்ற ரேஷியோவில் இருந்தாதான் இவங்களால வந்து கட்சி அமைக்க முடியும். அதனால வந்து இதில் வந்து நம்பிக்கை தீர்மானம் வந்து அதாவது வாக்கெடுப்பு வந்து சட்டசபையில் வந்து நிறைவேற்றுவாங்க. அதில் வந்து எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 144 பேர். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 105 பேர். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ தலைவர் விஜய் வந்து பார்த்தோம்னா 2 இடத்துல போட்டிட்டு இருப்பாங்க. பெரம்பூர் தொகுதி, அதோட திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு தொகுதியை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறதுனால ஒரு தொகுதி போயிடுச்சு அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த திருப்பத்தூர் வழக்கில் வந்து பார்த்தோம்னா சீனிவாச சேதுபதியும் திமுகவை சேர்ந்த பெரிய கருப்பன் அப்படின்றவங்க ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அது கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து இந்த வாக்கெடுப்பில் வந்து பங்கேற்க முடியாததுனால அது ஒன்று போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா சபாநாயகர் வந்து இடைநிலையில தான் தற்போது வந்து இருப்பாங்க. சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து இதில் வந்து ஓட் போட முடியாது. அவங்க வந்து எப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நியூட்ரலாக இருக்கோ, அதாவது 2 பக்கமும் வந்து சரிசமமாக இருக்கிற ஸ்டேஜில் தான் வந்து இவங்க வந்து ஓட் போட முடியுமே தவிர இப்போ வந்து போட முடியாது அப்படின்றதுனால மொத்தம் வந்து 105. காங்கிரஸ் வந்து 5 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் வந்து 2, மார்க்சிஸ்ட் 2, விசிக வந்து 2, ஐயுஎம்எல் வந்து 2, அதிமுக வேலுமணி அணி வந்து 25, எஸ் காமராஜ் வந்து சுயேட்சை அவர் வந்து 1. மொத்தமாக சேர்த்து ஆதரவு தெரிவித்தவங்க வந்து 144, எதிர்ப்பு தெரிவித்தவங்க 22 பேர். அதிமுக இபிஎஸ் அணி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நடுநிலை வகித்தவங்க 5 பேர், பாமகவை சேர்ந்த 4 பேர், பாஜகவை சேர்ந்த ஒருவர். வெளிநடப்பு வந்து 58 பேர், திமுகவை சேர்ந்த 57 பேர், தேமுதிகவை சேர்ந்த ஒருவர். மொத்தம் வெளிநடப்பு 58. அடுத்து, தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விஜய் நாராயண் அப்படின்றவர் தான் வந்து தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடும் சரத்து வந்து பார்த்தோம்னா 165 படி தான் வந்து நம்ம தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் வந்து நியமனம் செய்வார். ஓகேங்களா? ஆளுநர் வந்து நியமனம் செய்யறது 165 படி. இது சார்ந்த மற்ற விதிகள் வந்து தலைமை வழக்கறிஞர்களுக்கு மொத்தம் வந்து ஒரு 3 விதி தான். ஒன்று வந்து 165 அது வந்து நியமனம் செய்யறதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 177 வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் இருக்க
அதிகாரங்கள் என்னென்ன? இவங்க வந்து இப்போ சட்டமன்றம் வந்து 2 அவையா இருக்க பட்சத்தில், மேலவை கீழவை அப்படின்னு 2 அவை இருக்குன்னா, அந்த 2 அவையிலையும் வந்து கலந்துக்கலாம், பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் வந்து வாக்கெடுப்பு நடைபெறும்போது இவங்க ஓட் மட்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கான அதிகாரம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன மாதிரியான அதிகாரம்லாம் பெற்றிருக்காங்களோ அந்த அதிகாரம் எல்லாமே இவங்களுக்கு வந்து பெற்றிருப்பாங்க. அடுத்து விதி 194 என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கான சட்ட விலக்களிப்புகள் எது எதுலேருந்துலாம் எக்ஸப்ஷன், அதே மாதிரி இவங்களுக்கான அதிகார முன்னுரிமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறது 194. 165, 177, 194 இந்த 3 தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. 194, 177, 165. தமிழக அரசினுடைய முதல் தலைமை வழக்கறிஞராக ஃபர்ஸ்ட் யார் நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு வேங்கடச்சாரி அவங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தமிழக அரசு சார்ந்த ஏதாவது கேசஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து இவங்க தான் வந்து ஆஜராகி இவங்க வந்து வாதாடுவாங்க. இப்போ எந்தெந்த மாதிரியான விஷயத்துலாம் இவங்க வாதாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அரசு வந்து எந்தெந்த விஷயத்தில் சொல்கிறாங்களோ அது எல்லாத்துலேயுமே வாதாடலாம். இப்போ தனிப்பட்ட ஒரு நபருக்காக இவர் வாதாடலாமான்னு கேட்டால் வாதாடலாம். ஆனால் வந்து அதுக்கு ஆப்போனண்ட் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு தனிப்பட்ட நபருக்கு சார்ந்த ஒரு கேஸில் வந்து ஆப்போனண்ட் வந்து கவர்மெண்ட்டாக இருந்தால் அந்த விஷயத்தில் வந்து இவர் வந்து வாதாட முடியாது. மற்றபடி வந்து வேறு அதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அவங்களுக்குலாம் வாதாடுறாங்கன்னா கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்றுட்டு இவங்க வந்து வாதாட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அஸ்ரா கார்க் அப்படின்றவர் தான் தமிழக காவல்துறையினுடைய உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர். இந்த கரூர் சம்பவத்தில் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை வந்து எடுத்திருப்பார் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுறதுனால இவர் வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணலாம். அதில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர் இந்த அஸ்ரா கார்க் அப்படின்றவர். நேர்மை அதுக்கெலாம் வந்து ரொம்ப பெயர் பெற்றவர் தான் வந்து இந்த அஸ்ரா கார்க் அப்படின்றவங்க. புதுச்சேரியினுடைய 16வது சட்டப்பேரவையின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? ரங்கசாமி தான் வந்து 16வது சட்டப்பேரவையினுடைய முதல்வராக பதவியேற்றிருக்காங்க. புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் வந்து கைலாஷ்நாதன். யூனியன் டெரிட்டரிக்கெலாம் வந்து பார்த்தோம்னா துணைநிலை ஆளுநர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. கைலாஷ்நாதன் அப்படின்றவர் தான் வந்து துணைநிலை ஆளுநர். போதையால் ஏற்படும் மரணங்களில் பெரும்பாலும் வட மாநிலங்களே முன்னணியில் இருந்த நிலையில் 2024 நிலவரப்படி எத்தனை மரணங்களோடு தமிழ்நாடு முன்னிலை வகிக்கின்றது? 313 மரணங்களோடு முன்னிலை வகிக்கின்றது. 2024 போதைப்பொருள் பயன்பாட்டினுடைய தேசிய விகிதம் 1.2%. தமிழகம் வந்து 35வது இடத்துல இருக்கு, 0.1% பெற்று. கொடூர செயல்களின் குற்றங்கள் இப்போ நிறைய கொடூர சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதில் வந்து நிறைய கேசஸ்லாம் ஃபைல் ஆகியிருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ரீசன் வந்து என்ன தான் சொல்கிறாங்க? இந்த போதைப் பொருள் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ அதைப்படி குற்றங்களில் வந்து அந்த கொடூர செயல் குற்றங்களில் வந்து கேரளா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் 27,149 குற்றங்கள், மகாராஷ்டிரா 15,641 குற்றங்கள், தமிழ்நாடு 11,037 குற்றங்களோட 3வது இடத்துல இருக்காங்க. போதையில்லா தமிழகம் திட்டம் சார்பில் 2022 முதல் போதை தடுப்பு குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டன. தமிழக வெற்றி கழகம் அரசு பெற்ற வாக்குகளினுடைய சதவீதம், அதாவது இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு பெரிய வாக்கு பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 34.92% வந்து பெற்றிருக்காங்க. இவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.72 கோடி வாக்குகள். அடுத்து பார்த்தோம்னா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு எவ்வளவு சதவீதமாக உயர்த்தியுள்ளது? 6லிருந்து 15% உயர்த்தியிருக்காங்க. அரசியலமைப்பின் விதி 226 பற்றி 226 எது பற்றி கூறுகிறது அப்படின்னா, உயர் நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பிற சாதாரண சட்ட உரிமைகளை அமல்படுத்துவதற்கும் 5 வகையான நீதி பேராணைகளை வழங்கலாம் அப்படின்றதுல இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கில் வந்து இந்த அரசியல் அமைப்பினுடைய விதி 226 பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி 226னா என்ன அப்படின்னா, உயர் நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பிற சாதாரண சட்ட உரிமைகளை அமல்படுத்துவதற்கும் 5 வகையான நீதி பேராணைகளை வழங்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.